ராமா, எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வெங்கடேஷ் மாமா பேசுறேன். உங்க எல்லார்ட்டையும் ஒரு பிரார்த்தனை. நீங்க எல்லாரும் வேதம் படிச்சுவா. அழியன் தாசன். அதாவது நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம எல்லாம் சௌரியமா இருக்கும், நமக்கு மாசம் நல்ல வருமானம் வருது, சௌரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையான நிலைமை உங்களுக்கு புரியறதோ இல்லையோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பார்த்தேன், அழுதுருத்திரத்தில் வந்தவாள் 67 பேருக்கு விவாகம் ஆகலை, எல்லாரும் பிரம்மச்சாரியா இருக்கா, வயசும் ஆயிடுத்து, பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தது. இதே 35 வருஷத்துக்கு முன்னால எங்க காலத்து நான் எனக்கு பொண்ணு பார்க்கும்போது எனக்கு 4 பொண்ணு வச்சுட்டு 4 பொண்ணுல எந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுங்கிற நிலைமையில நான் இருந்தேன். அப்புறம் பெரியவா பார்த்து இந்த பொண்ணு நன்னா இருக்கு, இந்த குடும்பம் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவா கல்யாணம் முடிச்சா. இப்போ நேர் உள்டா. இப்போ ஒரு பொண்ணு 10 பையனுக்கு 3 பொண்ணு தான் இருக்கு. இப்போ அந்த நிலைமை 3 பொண்ணு 4 பொண்ணு தான் இருக்கு. அதுலயும் ஒரு பொண்ணு எங்கேயாவது வேற ஜாதியில போயிடுறது. ஸோ இந்த நிலைமை இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா ஒரே காரணம் தான். இப்போ நம்ம கடைசி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். ஏன்னா 67ல திராவிட தேசத்துல ஆசுர சக்திகள்லாம் பதவிக்கு வந்தது. அதுக்கப்புறம் திராவிட தேசம் அழிய ஆரம்பிச்சது. ஏன்னா திராவிட தேசத்தை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ் பாஷை தான் திராவிட தேசம் அத்தனை பாஷைக்கும் மாத்திரு பாஷை. தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாத்துக்கும் மாத்திரு பாஷை என்னன்னு சொன்னீங்கன்னா தாயார் அதுதான் தமிழ் தான். தாயார் ஸ்தானம் அதுதான். அதே மாதிரி நார்த்தில் இருக்க எல்லா பாஷைக்கும் சம்ஸ்கிருதம் தான் மாத்திரு பாஷை. இந்த 2 பாஷை தான் பூர்ண பாஷைன்னு பேர். அதுலேயும் தமிழுக்கு நான் வசதி ஜாஸ்தி. நீங்கள்லாம் சான்ஸ்கிரிட்னு சொல்லுவேன். நான் அது காரணம் சொல்றேன். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ்னு சொல்லுவா. கல்லும் மண்ணும் உண்டாக்குறதுனாலே தமிழ் பாஷை வந்துருது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, முற்கால சங்கத்தமிழ் இருந்தது. அதுக்கு முதல் சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரன். அவன் தான் முதல் சேர்மன். 2வது சேர்மன் யாருன்னு கேட்டா லார்டு சுப்பிரமணியா. 3வது சேர்மன் யாருன்னு கேட்டா அகஸ்தியர். அவர் தான் தொல்காப்பி தமிழ் கிராமர் எழுதினவர். தொல்காப்பி நான் பேர் தமிழ் சங்கம்லாம் இருந்தது மதுரையில. அங்கதான் திருக்குறள்லாம் அந்த பொத்தாமரையில வைப்பா. அது அப்ரூவ் ஆகி அது டிவைனா அப்ரூவ் பண்ணும். அந்த கிரந்தங்களை அப்ரூவ் பண்ணாதான் அந்த பாஷை, அந்த கிரந்தமே தமிழ் புலவர்கள்லாம் ஏத்துப்பா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள்லாம் எல்லாம் சத்தியமா இருந்தது. மதுரையில 64 லீலைகள் பரமேஸ்வரன் பண்ணியிருக்கான். 64 கதைகள் இருக்கிறதெல்லாம். எதுக்கு சொல்ல வரேன் கேட்டா, அப்பேற்பட்ட தமிழ் தேசத்தை முதல்ல டார்கெட் பண்ணான் பிரிட்டிஷ்காரன் தான் டார்கெட் பண்ணான். அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக தான் இந்த திராவிட சக்திகள்லாம் ஆரம்பிச்சது. அவனுடைய கைக்கூலி தான் ஆக்சுவலா. நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. கடவுள் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சான். நம்ம கடவுள் இல்லைங்கிறான். அவன் மற்ற ஜாதி கடவுள் இல்லைன்னு சொல்றது இல்லாம. ஸோ அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பயஸ்டா இருக்காங்கிற ஒரு விஷயம். அது இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அப்புறம் காலப்போக்கில் என்ன எடுத்து கேட்டீங்கன்னா, அக்ரஹாரங்கள்லாம் செழிப்பா இருந்தது. அதனால ஒரு கிராமத்துக்கு 10 பேர் 15 பேர் ஆயுதாக்னி இருந்தா. திருநெல்வேலி ஜில்லாவில் எடுத்துட்டா குறைஞ்சது ஒரு 1000 கிராமம் இருக்குன்னா 1000 கிராமத்துல 10 பேர்னா 10,000 பேர் ஆயுதாக்னி இருப்பா. அதே மாதிரி கும்பகோணத்துல இந்த பக்கம் தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் எடுத்துட்டா அங்க ஒரு 10-20,000 பேர் 15,000 பேர் ஆயுதாக்னி இருப்பா. இதெல்லாம் நான் சொல்றது 1960 உள்ள காலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போய் தர்மங்கள்லாம் போய் ஊருக்கு 8 பேர் 10 பேர் 5 பேர் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப மொத்தமே 173 பேர் தான் ஆயுதாக்னி இருக்கா, அக்னிஹோத்திரிகள் இருக்கா தமிழ்நாடு பூரா இந்தியாவிலேயே. யாக யஜ்ஞாதிகள்லாம் எல்லாம் போயிடுத்து, தர்மம் போயிடுத்து. நீங்க கேட்கலாம், இப்ப நாங்கள்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கோம், கனவாடிகளா இருக்கோம், செலக்ஷன் கனவாடிலாம் இருக்கோம் அப்படின்னா எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ 1000 பேருக்கு சாப்பாடு வேணும், 100 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு. 1000 பேர் சாப்பிடணும்னு எப்படி சாப்பிட சொல்லுங்க? மிஞ்சி போனா அந்த 100 பேர் சாப்பாடு 150 பேர் சாப்பிடலாம், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. பாக்கி 850 பேர் பட்னியா தான் கிடக்கணும். ஸோ அந்த ஸ்திதி தான் இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு குழந்தைகள் இல்லை, பாடசாலை இருக்கும், வாத்தியார் இருப்பார், குழந்தை இல்லை, யாருக்கு சொல்லிக் கொடுப்பேன்? ஸோ அந்த ஸ்திதி நம்ம வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதுக்கு இன்னொரு விஷயம் நான் அனுபவிச்சு கண்டது சொல்றேன் உங்கள்கிட்ட. 1967 நம்ம கிட்ட இந்த ஆதாரம் என்ன கேட்டீங்கன்னா, நிலங்கள் தான் பிராமணாளுக்கு குத்தகை கொடுப்பா. அதுல வரைக்கும் வருமானங்கள் மற்ற இதர ஜாதிக்காரெல்லாம் நமக்கு கொண்டு கொடுப்பா. அதை வச்சு நம்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அக்ராத்துக்குள்ளாம் பிராமணா வரமாட்டா. நம்மகிட்ட ஒன்றும் ஆள் பலம் கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அன்னைக்கு நம்ம பெரியவாள் இருந்திருக்கா. யாருக்கும் ஒரு சரீர பலம்லாம் கிடையாது, இல்லை பெரிய ஆர்மி வச்சுட்டு இருக்கல. ஏன்னா அவளுடைய அனுஷ்டான பலத்தினால அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை எல்லாரும் நான்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு முன்னால நான் குழந்தை 15 வயசு பையனா இருப்பேன், எனக்கு முன்னாடி இடுப்புல நிற்பான்.
அவன் 7 கொலை பண்ணவனா இருப்பான். ஆனால் அவன் நமக்கு என்ன பிரம்மகுலம் அப்படின்னு சொல்லி பயந்து நிற்பான். அந்த மரியாதை எல்லாம் இருந்தது. அது காரணம் என்ன, பெரியவா பண்ண புண்ணியங்கள், அவா பண்ண தபசு எல்லாம் இருந்தது. இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம். உண்மை அதுதான், ஒத்துக்கணும். ஏன்னா காலம், அது காரணம் என்ன, உதாரணம் கேட்டீங்கன்னா, இல்லை நாங்கள்லாம் பெருசாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் கண்ணால் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். என்னுடைய 70 வருஷம் ஆக போகிறது, 70 வயசுக்குள்ள அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 1985 அக்ராரங்கள்லாம் காலி ஆயிடுச்சு. 67 டார்கெட் பண்ணி ஜனங்கள் நம்மகிட்ட கிரகங்கள்லாம் நிலங்கள்லாம் பிடுங்கி வருமானங்கள்லாம் போய், அப்புறம் குழந்தை குட்டியில் வச்சு அவன் என்ன பண்ணுவா, சரி சிட்டிகளை பார்த்து ஒரு இடமா நகர ஆரம்பிச்சா. முதல்ல மெட்ராஸு, அப்புறம் பாம்பே, அப்புறம் கல்கட்டா, அப்புறம் டெல்லி, இப்படி ஒவ்வொரு சிட்டிகளாக பெரிய பெரிய சிட்டிகளாக நகர ஆரம்பிச்சா. அப்புறம் காலப்போக்கில் எல்லாம் ஃபாரின் போகிறேன்னு கிளம்பிட்டா. அது அடுத்த விஷயம், அது அப்புறம் வரேன். ஸோ இந்த சூழ்நிலையில் 85 கம்ப்ளீட்டாக அக்ரார் நான் அப்சர்வ் பண்ணது 85 ஆல்மோஸ்ட் அக்ராரங்கள்லாம் காலி ஆகிடுது. பிராமணா ஏதோ வயசானவா 2 பேர் பழைய வீடுகளை வச்சுட்டு காப்பாற்றிருந்தா, ஜனங்களை பிள்ளைகள்லாம் வேலை பார்த்துட்டு ஏதோ சம்பளங்கள்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தது. அதை வச்சு அந்த வீடுகளை பராமரிச்சு ஏதோ இருந்து ஆயுள் காலம் காப்பாற்றினான். ஸோ 85 அக்ராரம் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுது. அப்படி காலியாகணும்னா அதில் முதல் விஷயம் என்ன கண்டேன்னா, ஜலம் பாட்டிலில் விற்க ஆரம்பிச்சது 85 தான். நீங்கள் வேணா அதை விட நீங்கள் வேணா ரெக்கார்ட் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு முன்னால் பாட்டிலில் ஜலம்ங்கிறது அந்த ஃபிலாசபியே கிடையாது, அந்த கான்செப்டே கிடையாது. எங்கே போனாலும் ஜலம் சமிருத்தியாக இருக்கும், குழாய்களில் ஜலம் குடிக்கலாம். அது தவிர இந்த ஜலம் தண்ணீர் பந்தல்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுட்டு நீங்கள் பைசா போட்டாலும் போடலாம், அவன் ஜலம் விடுவா, ஃப்ரீயாக ஜலம் விடுவா. அது தவிர சம்மரில் நீர்மோர் பந்தல், பானகம் இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லா இடத்துலையும் அது மாதிரி நிறைய தர்மங்கள் நடந்தது. அவ்வளோ தர்மங்களுக்கும் எல்லாம் நிலங்கள்லாம் எழுதி வச்சிருந்தா, பிராமணா எழுதி வச்சிருந்தா. அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது, நான்லாம் பார்த்துருக்கேன். அதனால் எங்கேயுமே ஜல கஷ்டங்கிறது கிடையாது, ஜலம் சமிருத்தியாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் சொல்கிற ஏரியா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ஏரியாவில் நீங்கள் 15 அடி போர் போட்டால் ஜலம் பிரவாகமாக கொட்டும். ஏன்னா அவ்வளவு பிராமணா இருந்திருக்கா, சமிருத்தியாக இருந்திருக்கா, அனுஷ்டானங்கள்லாம் அப்படி இருந்திருக்கு. ஸோ அதனால அவளுடைய காயத்ரி பலம், அவளுடைய தபசு எல்லாமே சேர்ந்து அப்படி ஜல சமிருத்தி இருந்தது. இன்னைக்கு மணல் இந்த இந்த இவர்கள்லாம் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் மணல் எடுக்கிற சொல்லி 150 அடி 200 அடிக்கு ஜலம் கீழே போயிடுச்சு, பூமி கீழே. நீ இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தமிழ்நாடு தான் முதல் ட்ரை ஸ்டேட் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கான். தண்ணி இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் முதல்ல தண்ணி இல்லாமல் எல்லாரும் அலைவான். நீங்கள் கோல்டு கேட்டால் கொடுத்துருவா, ஜலம் கொடுக்க மாட்டான். அந்த ஸ்திதியெல்லாம் வரப்போகிறது. அதெல்லாம் நம்ம வரவிடாமல் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறேன். நான் ஒருத்தன் பேசினாலும் ஒருத்தன் பண்ணினாலும் எல்லாம் நடக்க போகிறது. எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் செய்யணும். இப்போ ஒரு அதிருத்ரம் ஏற்பாடு பண்ணுறோம், 130 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி 130 ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் அந்த அதிருத்ரம் விசேஷமாக பிரகாசிக்கிறது. இல்லை நானும் பாலாய சாஸ்திர மந்திரம் போனோம்னா அதிருத்தம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவர் எவ்வளோ பெரிய வித்வானாவே இருக்கட்டும், 2 பேர் போய் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுவோம். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்தா தான் ஒரு காரியம் பண்ண முடியும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்திதியில் பிராமணால் ரொம்ப குறைவு. நாம் எல்லாரும் என்னென்னா இந்த பணத்துக்கு பின்னால் அலையிறோம். பணம் தான் பிரதானம், பணம் முக்கியம். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள் அவசியம், ரொம்ப அவசியம். ஆனால் பகவான் நிறைய கொடுத்துருக்கான், நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் நமக்கு இப்போ திருப்தி இல்லை. நமக்கு நம்முடைய டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மொபைல் போனே இப்போ 1 லட்ச ரூபா வேண்டியிருக்கு. நான் யாரும் குறை சொல்றதா நீங்கள் தப்பான்னு, நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு 1 லட்ச ரூபா மொபைல் போன்றதுனா ஒரு ப்ரெஸ்டீஜாக நமக்கு தெரியுது. 10,000 ரூபாயிலே அந்த மொபைல் ஃபோனும் அதே வேலை செய்யும். ஆனால் 1 லட்ச ரூபா, நீங்கள் 1 லட்ச ரூபா ஃபோன் வச்சு என்ன பண்ண போகிற? ஊர் உலகத்துக்கெல்லாம் இப்போ எல்லா இடத்துக்கும் பெரிய இமெயில் அனுப்பிச்சு அதெல்லாம் இருந்தால் அப்போ அவசியம். நம்ம பண்ணுற காரியத்துக்கு வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு 10,000 ஃபோன் 8,000 ஃபோனே போதும். ஆனால் நம்ம வச்சுருக்கிறது 1 லட்ச ரூபா ஃபோன் வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி வெஹிக்கிள் போக்குவரத்து எல்லாமே ஒன்றா பார்த்தோம்னா நம்ம அதாவது அவரை தேவையில்லாத இதுகளில் நம்ம செலவு பண்ணிட்டு அதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அலைஞ்சுட்டு பணத்தை இது பண்ணிட்டு அப்படி நம்ம காலத்தை விரயத்தை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கிடைச்ச வித்தை ரொம்ப அற்புதமான ஒரு வித்தை. அதாவது மற்ற எல்லாருக்கும் வக்கீல் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம், அதெல்லாம் வசதியான வித்தை தான். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஆத்ம வித்தை. இதுக்கு தான் ஸ்ரீன்னு பேர், உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாரும் தெரியும். ஸ்ரீ வித்தியங்கிறது இது ஒண்ணுதான். இது பிரம்ம வித்தியங்கிறது இதுதான். ஏன்னா இதனால பிரம்மத்தை அடையலாம். அந்த நாள்ல நம்ம ஊர்ல திட்டு பார்ப்பனன்னு சொல்லுவான். அப்புறம் பார்ப்பனன்னு சொன்னதுதான் பார்ப்பான்னு அப்புறம் பாப்பான்னு சொல்லிட்டான். எல்லாம் மருவி காலக்கட்டத்தை பாப்பான்னு சொன்னா பாப்பான்னு இப்ப நம்ம திட்டுறதா நம்ம நினைச்சுக்கிறோம். அவன் அது பெரிய ஐஸ்வர்யமான ஒரு வார்த்தை. ஏன்னா அது நம்ம திட்டல, அவன் பார்ப்பான். எதை பார்ப்பான்? பிரம்மத்தை பார்ப்பான். பிரம்மத்தை பார்க்கக்கூடியவன் அப்படின்னு அவன் வசத்தியா சொல்றான். அப்ப காலப்போக்கில் அந்த திட்டராகியா போயிடுத்தது, அது வேற விஷயம். ஸோ அதனால நம்ம இப்போ என்ன ரிக்வஸ்ட் பண்றேன்னா, எல்லாரும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாசத்துல ஒரு நாள் எனக்கு காரியம் வேண்டாம், அது எத்தனை லட்ச ரூபா காரியம் அன்னைக்கு வந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோ வைராக்கியமா வேற ஒன்றும் நீங்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டோ 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுங்க. சந்தியாவந்தனம் பண்ணிட்டு எப்போ டைம் கிடைக்கிறதோ பாக்கி டயத்துல ஒரு சின்ன சங்கல்பம், வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாது இல்லை,
மமோவாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வராசிரி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் திராவிட தேச சம்பந்தேன ஆசுர சக்தியா சம்ஹாரார்த்தம் மிலேச்ச சக்தியா ஆசுர சக்தியா சம்ஹாரார்த்தம் பாரத தேச சம்பந்தேன சர்வ ஆசுர சக்தியா சம்ஹாரார்த்தம் சனாதன தர்ம விசேஷ உன்னத ஸ்தான பாப்யர்த்தம் ஏதா சகசிர சங்கியாக காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. அப்புறம் அதுக்கப்புறம் பிரணவஸ்ரேஷம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எல்லாரும் பண்ணணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். பாக்கி உங்க இஷ்டம், நான் யாரையும் கம்பல் பண்ண முடியாது, நீங்க பண்றீங்கன்னு பார்க்க முடியாது, நான் செக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நினைக்கலாம் நான் சமிருத்தி, நான் சௌரியமா இருக்கேனே, என் வீடு சௌரியமா இருக்கே, எங்க காலத்துல என் பணங்காசு நிறைய இருக்கு, எனக்கு எல்லா சௌரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா பக்கத்துல 4 பேர் மிலேச்சம் வந்துட்டாங்கன்னா உங்களால சௌரியமா இருக்க முடியாது. 4 பேர் ஆசுர சக்திகள் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா இதுக்கு உதாரணம் எனக்கு இடையில ஒருத்தர் சொன்னார். என்ன, அவர் இந்த குரூப்ல இருக்கார், நீங்க வேணா அவர்கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல விஷ்ணு சாசனாலும் ஸ்ரீரங்கம் கோவில்ல விஷ்ணு சாசனம் குரூப் உட்காந்து பாராயணம் பண்ணப்படாதுன்னு மறுக்கிறாளாம். பெருமாள் கோவில்ல விஷ்ணு சாசனம் பாராயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு இப்போ. அப்ப நினைச்சு பாருங்க நீங்க, அப்ப பெருமாள் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த விஷ்ணு சாசனம் பண்ணினா அவளுக்கு க்ஷேமம் ஏற்பட்டுரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளை பண்ண விடாம படுக்கிறதுக்கு அவனுக்கு இருக்க நம்பிக்கை கூட நமக்கு இல்லை, அவன் தடுக்கிறான். ஸோ அதனால அதை அப்பதான் அவர்கிட்ட சொன்ன, நீங்க எதுக்கு விஷ்ணு சாசனம் பண்றேன், தனியா உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, காயத்ரி பண்ணுங்க. அவன் வெறுமே கண்ணை முடிந்து உட்காந்துருக்கு, யாரும் மறுக்க போறது இல்லை, ஜெபம் பண்ணா தானே மறுக்க போறான், அவன் ஒரு மூலையில உட்காந்து நீங்க காயத்ரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ அதனால என்ன காயத்ரிக்குள்ள என்ன இருக்குன்னு விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ள ரிசர்ச் பண்ணணும். அது இந்த ஜென்மா பத்தாது, 7 ஜென்மா கூட பத்தாது, ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. ஏன்னா காயத்ரிக்குள்ள 28 சாக ருக்வேதம் இருக்கு, காயத்ரிக்குள்ள 108 சாகலாம் இப்ப யாருக்கும் தெரியாது, எப்ப இந்தியாவில் எந்த பண்டிதனுக்கும் தெரியாது. 108 சாக கிருஷ்ண யஜுர்வேதம் இருக்கு, 1000 சாக சகசிர சாகா சாமவேதம், 1000 சாகம் காயத்ரிக்குள்ள இருக்கு. இன்னும் வரக்கூடிய வேதம், போன வேதம், இருந்த வேதம், எல்லா வேதம் அது இருக்கு, அத்தனை தேவதைகள் அதுக்குள்ள இருக்கு. இது நான் அன்வயிச்சுட்டு சொல்றேன். ஏன்னா அதனால நிச்சயமா என்ன வேணா அதை பண்ண முடியும். எதுக்கு சொல்றேன்னா 26 எலெக்ஷன் வருது, மேபி 25 கடைசியில கூட வரலாம் என்னுடைய யூகம். அப்படி வரும்போது அந்த சக்திகள்லாம் நம்ம வந்து சமாரம் பண்றதுக்கு நம்முடைய மந்திர பலம், நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அவளுக்கு இது பெரிய பலமா நிற்கும். அதனால நாம பண்ணலே, நான் வந்து அதில் மாமா நான் எனக்கு சுருவா வந்துட்டு இருக்கேன், எனக்கு சௌரியமா இருக்கேன், கார் இருக்கு, ஆத்துக்காரி இருக்கா, எல்லாம் குழந்தை இருக்கு, எல்லாம் சௌரியமா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது நம்ம கண்ணை கட்டிட்டு நம்ம ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம். அதனால நம்ம பண்ணி நம்முடைய பலத்தினால அவளுக்கு ஒரு பலம் ஏற்பட்டு அவ வந்து பதவிக்கு வரணும். பதவிக்கு என்ன, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் ஒரு 1000 கோவில் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். 1000 கோவில்ல 600 கோவில் இடிபாடுகளோடு இருக்கு. அதை நீங்க அட்ரஸே கண்டு இப்ப அந்த எந்த ஸ்திதியில இருக்கு உங்களால உள்ள கூட முடியாது, அந்த மாதிரி ஸ்திதியில 600 கோவில் இருக்கு. பாக்கி ஒரு 150 கோவில் வந்து எப்படி இருக்குன்னா 4 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்க ஒரு குறுக்கள் போய் பட்டரை போய் ஒரு விளக்கேற்றிட்டு வர 750 பேர் எடுத்து, பாக்கி 250 கோவில் தான் ஏதோ ஓடின்னு இருக்கு. அந்த ஸ்திதியில கொண்டு நம்மளை நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப. அதே மாதிரி பிராமணா கிடையாது, பாடசாலையில் படிக்கிறதுக்கு அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள் கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த காயத்ரியை வந்து எல்லாரும் ஊதி பெருசு பண்ணணும். ஒரு பொறி தான் பெரியவா சொன்னா, ஒரு பொறி தான், ஆனால் பொறியில ஆதாரம் கிடையாது. ஆனால் அது பெரிய ஊதி பெருசு பண்ணா பெரிய நெருப்பாயிடும். அந்த நெருப்பு போய் ஒரு பஞ்சிலையோ ஒரு வெக்கப்போர்லையோ விழுந்து தர பெரிய நெருப்பாயிடும். அதை தான் நான் பண்ணி நான் என்னுடைய லைஃப்ல நான் பல பிரகாசங்களை அடைஞ்சேன். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். திரும்ப ஏன்னா நம்ம தேசத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு பிராமணனுக்கு இருக்கு. ஏன்னா அது நம்ம எல்லாம் பெரியவா பாத்துக்கிறா, பெரிய மடங்கள்லாம் இருக்கு, அவள்லாம் பாத்துக்கிறா அப்படின்னு அவளுக்கே பலம் இந்த காயத்ரி நம்ம கொடுக்கணும். அந்த அளவுக்கு காயத்ரிக்குள்ள விஷயம் இருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து காயத்ரி பண்ணணும். எல்லாரும் பண்ணினா மடங்களும் இன்னும் ஸ்ரேயஸா வரும், இன்னும் விசேஷியா பிரக்யாதியா அவளுக்கு சமிருத்தி ஏற்படும். எல்லாம் அவளும் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவா, பல யக்கியங்கள் நடக்கும், அதிருத்திர மாதிரி பல யக்கியங்கள் நடக்கும், சாஸ்திர சண்டி நடக்கும், பிராமணாளுக்கும் நிறைய சமிருத்தியா எல்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னா இந்த காயத்ரி தான். எப்படி ஒரு ஏரியாவில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தா நீங்க ஆத்துல 100 எலக்ட்ரிசிட்டி ஐட்டம் வாங்கிட்டு இருக்கு, கரண்ட் இல்லைன்னா ஒன்று எல்லாம் டப்பா தான். உங்க செல்போனும் வேலை செய்யாது, ஏன்னா எலக்ட்ரிசிட்டினா செல்போனும் வேலை செய்யாது. அதனால இது ஆதாரம் நமக்கு எல்லாம் காயத்ரி தான். எல்லாரும் இந்த பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா பண்ணினா கண்டிப்பா வரக்கூடிய, ஏன்னா தமிழ் தேசம் நல்லா இருக்கும். தமிழ் தேசம் தான் இந்தியாவுடைய ஆதாரம். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரியுமோ புரியாதோ, தமிழ்நாட்டை இந்தியாவை 3 விதமா பிரிச்சிருக்கா. இந்த நார்த் பூரா துர்கா ஆராதனை ஜாஸ்தி, அதனால அங்க வந்து வாரியர்ஸ், பெரிய பெரிய வாரியர்ஸ்லாம் தே கம் ஃப்ரம் நார்த். என்ன அதே மாதிரி மத்தியம பாகத்துல மகாலட்சுமி பீடம், அங்க இன்னைக்கும் சமிருத்தியா மகாலட்சுமி, அந்த பாம்பே ஏரியா மகாராஷ்டிராலாம் சமிருத்தியா வந்தவன் யாரும் ஏழையா இருக்க மாட்டான், அப்படி அந்த மாதிரி சமிருத்தியா இருப்பான் மகாலட்சுமி பீடம். சவுத் வந்து தட்சிண பீடம் வந்து கம்ப்ளீட் சரஸ்வதி.
அதனாலதான் பெரிய பெரிய அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் போன்ற மகா பிலாசபிலாம் பிறந்த ஊர் அங்கதான். ஆதிசங்கர் பகவத்பாதாள், என்ன மத்வாச்சாரியாள், ராமானுஜாச்சாரியாள் போன்ற மகான்கள்லாம் உண்டான க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம். அதனால நீக்கும் அப்பேற்பட்ட அந்த ஒரு தர்மத்துல நம்ம இருந்துருக்கோம், நம்மளாம் அந்த வழியில வந்திருக்கோம். நம்ம அதை ஸ்ரத்தையா பண்ணினால், காயத்ரி பண்ணினால், இப்ப எல்லாரும் ஏன் சொல்றீங்க, கிரஸ்தாளுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். அது தவிர உங்களுக்கு இந்த லைன்ல இருக்கிற எத்தனை பேர் வைதிகார்கள் எல்லாத்தையும் நான் பிரார்த்திச்சுக்கிறேன். யார் யார் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு கிரஸ்தாள் இருந்தால் அவளையும் சொல்லி இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேசத்துக்காக ஒரு நாள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அவளை சஹஸ்ராவதி பண்ணணும், யதாசங்கியா காயத்ரி மகாமந்திர விஷயம் பண்ணணும். பிராமணா கண்டிப்பா வைத்தியம் வேதம் படிச்சுவா, அத்தியனம் பண்ணவா, அவ கண்டிப்பா அதை பண்ணணும். நான் அந்த பாராயணம் பண்றேன், இந்த கணபாராயணம், அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காயத்ரிக்குள்ள எல்லா விஷயம் இருக்கு. எல்லா காயத்ரி பண்ணினா காலம்பரம் நீங்க காயத்ரி பண்ணா சாஸ்திர சாமவேதம் பண்ண பாராயணம் பண்ண அம்பாள் கொடுத்துடுறான் சாயங்காலத்துல. காலம்பரம் பண்ணா 28 சாக ருக்வேதம் பண்ண பாராயணம் பண்ண பல்ல கொடுத்துடுறா. மாத்தியானி காலத்தை பண்ணினா 108 சாக பாராயணம் பண்ண பல்ல கொடுத்துடுறா. இது பிரத்யட்சமா மகான்கள்லாம் பேசியிருக்கா, ப்ரூஃப் இருக்குதுக்கெல்லாம். அவெல்லாம் அத்தாரிட்டிலாம் பேச மாட்டான். ஸோ அதனால அதை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும். பண்ணினா பாரத தேசத்தை காப்பாற்ற முடியும். நம்ம இப்ப நாலா பக்கமும் நமக்கு தேசத்துக்கு சுத்தி வர நாலா பக்கம் எதிரிகள், ஊருக்குள்ளே எதிரிகள், நம்ம பக்கத்துல நம்ம எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு ஏரியாவுக்குள்ள சுத்தி வர பார்த்தீங்கன்னா மிலேச்சல் சக்திகள்லாம் நிறைய டாமினேட்டா இருக்கும். அதுகள் என்னைக்கு உக்ரம் ஆயிடுச்சுன்னா நம்ம கதை அதோகதி. அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில தான் நாம் இருந்துக்கிறோம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி அவ எல்லாம் ப்ராப்பர் பிளானிங்கோட போயிட்டு இருக்கான். இப்ப ஒண்ணுமில்ல, அந்த திருப்பரங்குன்றம் எடுத்துங்கோ. திருப்பரங்குன்றம் எந்த காலத்தையும் சுப்பிரமணிய சுவாமியுடைய இது, அது எங்களோடதுன்னு அவன் ஆர்கியூ பண்றான்னா, அவன் இவ்வளவுக்கும் மத்தியம அரசு நம்மளுடைய ஸ்ட்ராங்கான அரசு. அப்பேற்பட்ட அரசு இருக்கும் போதே அவன் என்னோடதுன்னு சொல்றான்னா, அங்கேயும் வேற ஏதாவது ஆதாரம் இல்லாத ஒரு அரசு இருந்துட்டானால் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு டெல்லியில ஒரு பெரிய ஆசுர சக்தி அழிச்சாச்சு. அது பெருசா கிளம்பினது, அது எங்கேயாவது பெருசாயிடுமோ எனக்கு ரொம்ப கவலை இருந்தது. அது அழிச்சாச்சு, அது இனிமே கிளம்ப சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கணும். எல்லாம் நம்ம பாரத தேசம் பூரா நமக்கு சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய சக்தியா எல்லாரும் வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. அதுக்கு நாம தான் ஆதாரம். நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்கள்ட்ட தான் ஆதாரமே இருக்கு. நீங்க சுவிட்சை போட்டா தான் இங்க கரண்டே வரும். நீங்க சுவிட்சே போடலைன்னு மாமா கரண்ட் வரல, ஆத்துல கரண்ட் எங்கேருந்து வரும்? அது வராது கண்டிப்பா. அதனால காயத்ரி தான் சுவிட்ச். அந்த காயத்ரியை பிடிச்சுட்டேன்னா எல்லா விஷயமும் சாதிச்சுடலாம். எல்லா பிராமணாலும் இது ஒரு நாளைக்கு எனக்கு எந்த 1,00,000 நீங்க தட்சணம் கொடுக்குறா வேண்டாம், நான் இன்னைக்கு தேசத்துக்காக காயத்ரி பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க பண்ணுங்க. உங்களுக்கும் ஸ்ரேயஸ் ஏற்படும், தேசத்துக்கும் ஸ்ரேயஸ் ஏற்படும், உங்களை சேர்ந்தவாளுக்கும் ஸ்ரேயஸ் ஏற்படும், வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பெரிய பலமா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா குழந்தைகள்லாம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும் பிரார்த்தனை எனக்கு. ஏன்னா அடுத்த ஜென்ம பிராமணால இருக்க மாட்டாங்க. 100 பிராமணா வைத்தியத்துக்கு வேணும்னா 30 பிராமணா தான் இருப்பேன். இப்ப ஆல்ரெடி இங்க வைத்தியம் ஸ்ரேயஸா போயிட்டு இருக்குன்னு நீங்க எல்லாம் நினைச்சுங்க. கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய ரியல் பிக்சரை சொல்றேன். 100 பேர் மார்க்கெட்ல 100 பிராமணா வேணும், 70 பிராமணா இருக்கா. அதனால 70 பேருக்கு காரியம் இருக்கு. இப்ப தக்காளி 100 கிலோ வேணும், 50 கிலோ இருக்குன்னா 50 கிலோ தக்காளி விலை கூட தான் இருக்கும். இப்ப அந்த நிலையில தான் பிராமணுடைய இது இருக்கு. நீங்க அதனால ரொம்ப ஸ்ரேயஸா ஓடிங்க மாமா, எல்லாம் இன்னும் குறைவில்லை மாமா, வேதமாதான் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லாம போயிடும். அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம அதாவது காலில் புறையோடுறதுன்னு தெரியாம நம்ம ஏதோ சௌரியமா போயிட்டு இருக்க மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சத்தியம் அது இல்லை, இதுதான் உண்மை. நான் உண்மையை படம் போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுதான் சத்தியம். இது என்ன உண்மை அதுதான். என்ன காயத்ரி பண்ணணும், காயத்ரி பண்ணி எல்லாருக்கும் சுயமாவும் ஸ்ரேயஸ் அடையணும், தேசத்துக்கும் நல்லது நடக்கணும், குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். ஏன்னா நம்ம வேத தர்மம் தான், வேத தர்மத்துக்கு ஆதாரம் காயத்ரி. நீங்க பிராமணன் ஆனது எப்போ? பிரம்மோபதேசம் ஆனதான் பிராமணன். எப்பேற்பட்ட செலக்ஷன் கணபாணி அவருக்கு முனையின் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வேதத்துக்குள்ள போறார். என்ன அதனால ஆயுதாக்னியா இருக்கட்டும், அவ கூட வேதம் உபநயனம் ஆனா தான் ஆயுதாக்னி ஆக முடியும். உபநயனம் ஆகாதவ யாருமே ஆக முடியாது. எப்பேற்பட்ட ஆயுதாக்னி குழந்தையா பிறந்தாலும் அவளுக்கு உபநயனம் ஆனா தான் அந்த அது வரைக்கும் பிரம்ம பந்து தான் அவா. பிராமணன் ஆறுது அதுல இருந்தான். அதனால அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் வேற எந்த மந்திரத்துக்கு பிரம்மோபதேசம்னு மந்திரம் கிடையாது. பிரம்மத்தை அடையக்கூடியவன், பிரம்மத்தை பார்க்கக்கூடியவன், பிரம்மத்துக்கிட்ட போக முடியும் இந்த மந்திரத்தினால அப்படிங்கிறதுக்காக பிரம்ம உபதேசம்னு வச்சிருக்கா. அதனால அப்பேற்பட்ட மந்திரம். இதை விட்டுட்டு நான் எதையோ பண்றேன் அப்படிங்கிறதா நம்ம பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திரும்ப நான் தான் இதுதான் சொல்லுவேன். எப்ப பேச சொன்னாலும் இதுதான் சொல்லுவேன். எங்கு சுத்தி ரெங்கன சேவின்னு சொல்லுவா. அதே மாதிரி எங்கு சுத்தி நான் காயத்ரிக்குள்ளதான் வருவேன். ஏன்னா வேற எந்த மந்திரமும் ஒரு காயத்ரி இஸ் ஈக்குவல் டு 24,000 ராமாயண ஸ்லோகம். ஏன்னா அவ்வளவு காயத்ரிக்குள்ள ஒரு சகசிராவர்த்தி பண்ணினா ருத்ர ஏகாசனி பலன்.
ஏன்னா நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும் என்னால். அந்த அளவுக்கு நான் குருவாயூரில் வேணா வரேன், நான் அந்த பரிச்சு ஷீட் எழுதி போடுறேன், துலாபாரத்தில் இந்த வகையில் நீங்கள் எதை வேணா வைங்கோ, அது சத்தியம் காமிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காயத்ரி அவ்வளவு விஷயம் இருக்கு, காயத்ரிக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. காயத்ரி வச்சுருந்தா விஸ்வாமித்திர சொர்க்கத்தையே உண்டு பண்ணார். நாமாலையும் எல்லாம் பண்ண முடியும், நம்மகிட்டயும் அந்த சக்தி இருக்கு, நம்மகிட்டயும் அதே மந்திரம் தான் இருக்கு. நம்மகிட்ட அந்த சத்த பக்தி குறைவு ஏற்படுத்து, அதை நம்ம தீவிரப்படுத்தணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரும் பெரியவா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கோ. பட் ஆனா இது பண்ணணும், இது பண்ணினாதான் நம்ம ஸ்ரேயஸ். நான் எங்க குடும்பத்தினுடைய ஸ்ரேயஸ் இந்த மந்திரத்தினால பார்த்தேன், ஜபம் பண்ணி பார்த்தேன். எங்க குடும்பம் ரொம்ப நொடிச்சு போயிருந்து மேல வந்தோம் நாங்க. அதனால அந்த ஸ்ரேயஸ் எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறத என்னுடைய பிரார்த்தனை. அதனால காயத்ரிக்குள்ள எல்லாரும் பண்ண தேசத்தை காப்பாற்றணும். இப்போ பெரிய கடமை நமக்கு இருக்கு. என்ன இல்லை அப்படின்னா எல்லா மிலைச்ச சக்தியும் ஆசுர சக்திகளும் நம்மளை எல்லாம் கன்வெர்ட் பண்ணிவிடும். நீங்க ருத்ர ஏகாதசி பண்ணணும்னு ஆத்துல போய் எங்கேயாவது புதிய மடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண கூட அடிக்க வருவாங்க நம்மள. என்ன ஐயரே ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, நம்ம அந்த காலம் வந்துடப்படாதுங்கிறதுக்காக தான் பயந்துன்னு உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன். அதனால இப்ப ஆல்ரெடி நமக்கு ரொம்ப பல விஷயங்கள்ல நமக்கு, ஏன்னா நான் கண்ணால பார்த்துருக்கேன், பூணூல் அறுத்த காலங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். விபூதிட்டு போனா கிண்டல் பண்ணுவான், அந்த காலங்கள்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். 67 அதெல்லாம் ரொம்ப தீவிரமா இருந்த காலம். 67 to 77 வாஸ் வெரி ஒஸ்ட் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு. அதனால நீங்க எல்லாம் பார்த்து கிடையாது, நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க யாருமே இதுல இருக்கவா. அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில ரொம்ப மோசமா இருந்து இன்னைக்கு தர்மம் தழிச்சு பெரியவா மகாபிரிவா வந்து அந்த ஒரு மகானுடைய நல்லோர் அவர் விருட்டு போயுமா அந்த ஒரு மகானுடைய அவருடைய தமஸ்னால இவ்வளவு தூரம் மேல வந்திருக்கோம். திரும்ப இதை வந்து நமக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. எல்லாம் மகான்களே பார்த்துப்பான்னு அவ மேல நம்ம பொறுப்பு போட முடியாது. ஏன்னா அவளுடைய கடமையை அவ பண்ணிட்டு இருக்கா. நாம என்ன பண்றோம்? நாம வெறும் பணத்துக்கு பின்னால் அலையிறோம். பணத்துக்கு பின்னால் அலையக்கூடாது. தர்மத்துக்கு பின்னால் இருந்து படம் பின்னால் ஓடி வரும். உங்க பின்னால் சூழலாம் ஓடி வரும். உங்களால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அது மாதிரி வாங்கணும். அந்த அளவு பணம் கொட்டும். இது சத்தியம். பணத்துக்கு பின்னால போக வேண்டாம், நமக்கு தர்மத்துக்கு பின்னால போகும். தேசத்தை காப்பாற்றணும். தேசத்தை காப்பாற்றுறது தான் நமக்கு கடமை, பிராமணனுக்கு கடமை. நம்மளால நம்ம அஸ்திர சஸ்திரத்தை எடுத்துன்னு போக முடியாது. அதனால நம்ம மந்திர பிரயோகத்தினால அதனால காயத்ரி சொல்லி அபிமந்திரம் பண்ணா பிரம்மாஸ்திர பலன் இருந்திருக்கு. அவ்வளவு பலன் இருந்து காயத்ரி. அந்த பலத்தை நம்ம ஏற்படுத்துறோம். எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் காயத்ரி பண்ணி இந்த தமிழ் தேசத்துல திரும்ப வைத்திய தர்மத்துக்கு அனுசரணையான சப்போர்ட்டான ஒரு கட்சி பதவிக்கு வரணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. ராம் ராம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.